அன்புக்கினிய உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி சுருக்கமான காணொலி ஒன்று நிறைய உறவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளோட வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி என்ன நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அரசியல் சம்மந்தப்பட்ட நீ வருங்காலத்தில் அப்படியான வீடியோவில் தான் வரும். சில ஊழல்களை வெளியில் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. என்னென்னா இப்போ வந்திருக்கிற ஜனாதிபதி ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்குவான் போது அவருக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் கண் முன்னால் நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டும் போது அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் வீடியோ பதிவேற்றுறோம். ஆதாரம் இல்லாமல் யூடியூப் தளத்துலேயோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டரோ எதுலேயுமே நம்ம பதிவேற்ற போகிறது இல்லை. ஏன்னா பதிவேற்றி நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது பாரிய ஒரு சிக்கலை நம்மளுக்கு கொடுக்கும். அதால் ஆதாரத்தோடு தான் இந்த வீடியோவில் பதிவேற்றுறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல உறவுகள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய உறவுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன். அதேபோல் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பு கொள்ளணுமெண்டா மெசஞ்சர் ஊடாகவோ இல்லை இமெயில் ஊடாகவோ இல்லை இன்பாக்ஸ்லேயோ நம்பர் கேட்டால் கண்டிப்பாக நம்பர் தருவேன். நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்குரிய ஆதாரங்கள் அத்தனையும் உங்களுக்கு தரப்படும். இப்போ கிழக்கு மாகாணத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் கல்விக்கு எல்லா இடத்துலையுமே முக்கியத்துவம் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆசிரியரில் எந்த குறையும் இல்லை. அந்த கல்வி திணைக்களத்துலேயும் எந்த குறையும் இல்லை. இப்போ இங்கே பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ஆசிரியர்களுக்கு சம்பளம் சரியான முறையில் கொடுக்கப்படுது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணியாளர்களுக்கு மருத்துவ துறையால் சம்பளம் சரியாக கொடுக்கப்படுது. இந்த ஆசிரியர்கள் திணைக்களத்துக்கான ஒரு பதிவு தான் இது. அதுவும் கல்வி திணைக்களத்துக்குரிய பதிவாக தான் இது அமையும். மற்றபடி வேறு எதையும் பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஸ்கூலில் இந்த கஷ்டத்தின் மத்தியில் குடும்ப வறுமையின் மத்தியில் தான் ஒவ்வொரு உறவுகளும் கஷ்டப்படுறோம். பெண் தலைமை தாங்கும் உறவுகளாக இருக்கலாம், ஆண் தலைமை தாங்கியும் நிறைய கஷ்டங்கள் எதிர்கொள்கிற உறவுகளாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்கூல்களில் நிறைய உறவுகள் வேலை செய்கிறாங்க. சரிதானே? அந்த சமைக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களோட சம்பளத்தை எந்த வகையில் பிடிக்கிற நியாயம்? இப்போ அவங்க இப்போ கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் இப்படியான வேலை செய்ய தேவையில்லை. இதே சம்பளத்தை ஒரு அரசாங்க ஜாப்பில் அதாவது ஸ்கூலில் டீச்சராகவோ அதிபராகவோ இருக்கிறவங்களோட சம்பளத்தை பிடிச்சால் அவங்களுக்கு என்ன நிலைமையாகும்? அது மாதிரி இப்போ கிழக்கில் சில ஸ்கூல்களில் ஒரு மாதம் வேலை செஞ்சால் அரைவாசி காசு கொடுக்குறது, அடுத்த மாதம் தாரணுன்றது, அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியான்ட்டு சொல்கிறது. அப்படி என்னும்போது அதுகள் என்னத்துக்கு இரவு காலையில் 2 மணி 3 மணிக்கு ஒழும்பி சமைச்சு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து கண்முழிச்சு வேலைஞ்சி அந்த சம்பளமே இல்லாட்டி அதுகள் என்னத்துக்கு வேலை வேணும்? இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு இணையதளத்துலையும் நம்ம பேச போகிறது கிடையாது. ஆதாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எந்த ஸ்கூலில் என்ன நடக்குதுன்றதை அதுக்குரிய விளக்கத்தை நான் தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். வேறென்று சொன்னால் ஒரு பாமரன் பாவிக்கப்படக்கூடாது. அரசாங்க ஜொப்பில் இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் 25 உங்களுக்கு சொல்லப்பட்ட சம்பளம் கிடைக்குது. அதில் சம்பளம் கூட்டி தான் கிடைக்குது உங்களுக்கு. இப்போ உங்களோட குடும்பத்தில் அந்த இடத்துல இருந்து பார்க்கணுன்னாங்க இந்த மாதங்களுக்கு சம்பளம் பெறண்டா எங்களோட குடும்பம் எந்த நிலையில் இருக்குமன்றதை. அதை போல் ஒரு மாதம் சரியான கடுமையான இதுலேயும் இருந்து கொண்டு சமைச்சு சாப்பாட்டை கொண்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அப்படியெல்லாம் செய்கிற உறவுகள்ற அரைவாசி காசு இந்த மாதம், அரைவாசி காசு வார மாதம் என்றது. அதுக்கப்புறம் அந்த காசு போடலை என்ன காரணம்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது. என்னென்று தெரியான்னு சொன்னால் நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீங்க? இப்போ பிரின்சிபல் இருக்கிறீங்க, எல்லாருமே இருக்கிறீங்க. நீங்கள் அதுகளை கேட்டு அதுகளுக்குரிய ஊழியத்தை பெற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? அப்படி பெற்றுக் கொடுக்க முடியான்னு சொன்னால் நீங்கள் அந்த திணைக்களத்தில் என்னத்துக்கு இருக்கிறீங்க? இது ஆறால் இந்த ஊழல் நடக்குது. இந்த ஊழலுக்குரிய விளக்கத்தை இது ஜனாதிபதி செயலகம் போக மட்டும் இந்த பதிவு தொடரும். நம்புகிறேன். இதில் பார்க்குற உறவுகளும் இதை கொஞ்சம் உரிய நபர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க. அதே போல்
நான் இந்த யூடியூப் தளத்தில் மட்டும் இது போட மாட்டேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பல தளத்துகள்லையும் நான் பதிவேற்றுவேன். ஆதாரம் இருந்தபடியே தான் நான் இதை வந்து பேச வேண்டிய தேவையாக இருக்குது. ஏண்டா கண் முன்னால் நடக்கிற தவறுகளை வந்து நாங்கள் கண்டுகொள்ளாமல் போகிற மாதிரி இருந்தால் நாங்களும் ஒரு குற்றவாளி. ஏன்னா எங்களோட நாட்டுக்கு கிடைச்ச ஜனாதிபதி ஒரு நேர்மையான மனிதன். அவற்றை திட்டங்கள் வந்து எல்லாமே நேர்மையாக இருக்குது. அது மாகாண சபை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மாறுமன்றது தெரியாது. இருந்தாலும் அந்த திட்டத்துகளுக்கு நாங்களும் ஏதோ ஒரு ஒத்துழைப்போடு நின்று இந்த ஊழல் லஞ்சம் பெறுற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேணும். ஒரு பாமரம் கஷ்டப்படுற ஊழியம் வந்து சரியான முறையில் கொடுக்கப்பட வேணும் என்றதுக்குரிய பதிவு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை 4 உறவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நாளைய தினம் இந்த பீரோ சம்மந்தப்பட்ட பீரோவில் நிறைய குழப்பம் இருக்குது. அதுக்குரிய வீடியோவை நாளைக்கு பதிவேற்றப்படும். ஏதோ ஒரு வகையில் இந்த காணொளி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவர்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு ஸ்கூலில் நடக்கும், நாளைக்கு இன்னும் ஒரு ஸ்கூலில் நடக்கும். அது கண் முன்னாலே நாங்கள் பார்த்து போகலாம். ஆனால் அதில் கஷ்டப்பட்டு இரவு காலத்து கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாட்டை செஞ்சு வந்து அந்த வலியை அனுபவிக்கிற உறவுகளுக்கு தான் அதில் வருத்தம் தெரியும். ஆனவழியாக இப்படியான தவறுகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த காணொலியை ஒழிச்சு ஆட்டையும் மனசை வந்து கஷ்டப்படுற அளவுக்கு இல்லை. முக்கியமாக வந்து இந்த ஊழல்கள் ஆறால் இது நடக்கப்படுகிறது. உண்மையிலே அரசாங்கம் அந்த சம்பளம் போடலையா, அது ஏன் போடலை, எதுக்காக போடலைன்றது வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஒரு இதுக்காக தான். அப்படி அவங்களுக்கு தெரியலை, ஏன் இந்த ஸ்கூலில் இப்படி கொடுக்கலன்னு அவங்களுக்கு தெரியலைன்னா நம்மளை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய ஆதாரங்களை நாங்கள் கொடுக்குறதுக்கு